இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த கண்டென்ட் போட்டாலும் அதில் ஒரு காமெடி கண்டென்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி சீரியஸ் கண்டென்ட். அண்ட் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதாங்க. சம்திங் வெரி டெவாஸ்டேட்டிங் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் கனடா அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்தியா அளவுக்கு நம்மளுக்கு இப்போ வயநாட்டில் நடந்த மாதிரி இல்லாட்டி கூட இது ஒரு அளவுக்கு மேஜரான இம்பேக்ட் கனடாவில். இது நிறைய தடவை நடந்திருக்கு, பட் இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாகவே நடந்திருக்கு நாங்கள் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம். கமிங் ஃப்ரம் இந்தியா, ஐ டோன்ட் லைக் மெனி திங்ஸ் இன் கேனடா. அவங்களோட டேக்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும். பட் ஒன் திங் ஐ லைக் அபவுட் திஸ் கண்ட்ரி இஸ் திஸ் அமேசிங் பியூட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி. எல்லா ஊர்லேயும் ஏதாச்சும் ஒரு அழகான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். பட் இன் இங்கிலீஷ் வி சே மெஸ்மரைசிங் பியூட்டி. அந்த மாதிரி நிறைய இடங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நயகரா ஃபால்ஸை எடுத்துக்கோங்க, இல்லை பேன்ஃபில் இருக்கிற லேக் லூயிஸ், லேக் முரைன், அப்புறம் வேன்கூவரில் இருக்கிற பியூட்டிஃபுல் பீச்சஸ், இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க. இதுக்கெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா ஹேஸ் அ லாட் ஆஃப் சீனிக் பியூட்டிஸ். அப்படிப்பட்ட சீனிக் பியூட்டிஸுக்கு பேர் போன இடம் தான் ஜாஸ்பர். ஜாஸ்பரில் என்ன ஸ்பெஷல்? ஜாஸ்பர் கொஞ்சம் மலைப்பகுதிங்க. அண்ட் மலைக்கே குறியான அழகுகளுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வியூ பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இங்கே கிளேசியர்னு ஒன்று இருக்குது, அதுவாக இருக்கலாம். அண்ட் இது இல்லாமல் இது மலைப்பகுதியாக இருக்கிறனால இங்கே லைட் பொல்யூஷன் ரொம்பவே கம்மிங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் அப்சர்வேட்டர்ஸ் இங்கே வர்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லைட் பொல்யூஷன் இல்லாதனால நீங்கள் வெறும் நேக்கட் ஐஸ்லேயே ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸை பார்க்க முடியுங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட கேலக்ஸியான மில்கி வே கேலக்ஸியோட பேட்டர்னை கூட நம்மளால் நேக்கட் ஐயில் பார்க்க முடியும். அண்ட் இதுக்காகவே ஏகப்பட்ட நைட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே வராங்க. ஸோ இது ஒரு சூப்பரான இடம். இப்படிப்பட்ட அழகான ஜாஸ்பரில் தாங்க இன்னைக்கு பாதி ஊரே காணா போயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபயர். நம்ம ஊரில் காட்டு தீன்னு சொல்லுவோம். எங்களுக்கு வின்டரில் எப்படி ஸ்னோன்னு ஒரு பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி கனடாவில் சம்மர் ஆச்சுன்னா இந்த வைல்டு ஃபயர் ரொம்ப மோசங்க. இன்ஃபேக்ட் இந்த வைல்டு ஃபயர் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே நீடிச்சுட்டு தாங்க இருக்குது. அண்ட் இது கனடாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கெலோனா அப்படிங்கிற இன்னொரு பகுதியில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் ஜாஸ்பர். பட் யூஸ்வலாக காட்டுத்தீ ஊருக்குள்ளே வராது. அண்ட் இந்த தடவை தான் அது ஜாஸ்பர் ஊருக்குள்ளே வந்துட்டனால நிறைய ஹோட்டல், கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னு கிட்டத்தட்ட 30 to 40% ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆயிருக்குன்னு இந்த ஊர் ப்ரீமியர், அதாவது நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி அவங்க பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமே. இதுக்கு ப்ரைமரி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைன் மரங்கள், அதாவது நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க. இதோட பேட்டர்ன் ஆஃப் க்ரோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் நல்ல செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குங்க. அண்ட் சம்மரில் என்ன ஆகும் அப்படின்னா காஞ்சு போய் நல்ல பட்டை மரம் மாதிரி ஆயிருங்க, காஞ்சு போயிருக்கும். இந்த ஊர் காடுகளில் இந்த மரம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க. அண்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால சம்மரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் லைட்டாக சூடாகி நல்ல காஞ்ச மட்டை மாதிரி இருக்கிறனால இது ரெண்டும் உரசி டக்குன்னு தீ பிடிச்சிக்குதுங்க. இதுதான் ஃபுல்லாகவே பரவுது. ஃபயர் சர்வீஸ்லாம் வச்சு இதை அடக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ப்ராப்ளம் கனடாவோட நிலப்பரப்பு தாங்க. ரொம்ப பெரிய நிலப்பரப்பாக இருக்கிறனால ரோட் ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. எப்படி ஃபயர் இன்ஜின் எடுத்துகிட்டு போகிறது, எத்தனை எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்கிற ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸுங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜாஸ்பர் ஃபயரை அடைக்கிறதுக்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இது பார்த்தா அதுக்குன்னு ஹெலிகாப்டர் ஏகப்பட்டதுன்னு எல்லாரும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் நம்மளால் இந்த காட்டு தீயை இன்னும் அடக்க முடியல. 2 வாரம் ஆகியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஃபயரை மட்டும்தான் நம்மளால் அடக்க முடிஞ்ச தவிர தீ அங்கங்கே எரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற உண்மையான நிலவரங்க. இதில் பாவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஃபயர் ஃபைட்டர் இறந்து போயிட்டாருங்க. இதெல்லாம் திருப்பி பழையபடி வர்றதுக்கு எப்படியும் 1 வருஷத்துக்கு மேலே ஆகிரும். திருப்பியும் இந்த ஊர் அழகாக வரணும். கடவுள் விட்ட வழி தான். நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பபாய்.